மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் பண வருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸுமே நமக்கு ஃபேவரா இருக்கிறதுனால பண தேவைகள் பூர்த்தி ஆகும் மாதம் இந்த மாதம். ஸோ பண ரீதியாக மனம் திருப்தி அடையக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் நடக்கக்கூடிய திசாபுக்திகள் உங்களுக்கு நல்ல தொழில் ரீதியாக கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது சைன் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. ஸோ குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்யோன்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்க பார்ட்னர் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் விளங்கும். நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஆல்ரெடி அப்படிங்கும் போது அதற்கு தகுந்த மருத்துவத்தை முறையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பெரிய ஆபத்துகள் எதுவும் ஏற்படாம ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. என்னை இன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையத்தின் சார்பாக SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த செப்டம்பர் மாதம் 2026 12 ராசிக்கார நேயர்களுக்கும் எந்த விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு தனிப்பதிவாக வெளிவர இருக்கு. வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதத்திய கிரக நிலவரம். சூரியன் மாதத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் பண்றாரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். கும்பத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், மீனத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் காணப்படுகிறார். இந்த அமைப்புல தான் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்திய கிரகங்கள் நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. சோ இதை வைத்து ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி, அதிர்ஷ்டம், முன்னேற்றம், எதிர்பாராத வேலை, பணம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம். காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்குங்க. எதிர்பார்த்த நிலையான வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் காலமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். எதிலும் அவசரமா போகாம கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. ஸோ பண வருவாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ஸுமே நமக்கு ஃபேவரா இருக்கிறதுனால பண தேவைகள் பூர்த்தி ஆகும் மாதம் இந்த மாதம். ஸோ பண ரீதியாக மனம் திருப்தி அடையக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் நடக்கக்கூடிய திசாபுக்திகள் உங்களுக்கு நல்ல விதமான திசாபுக்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது திருமணம் கைகூடும் மாதமாக கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு கற்பனை இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி மணமகள் இதெல்லாம் படிச்சிருக்கணும், இந்த மாதிரி வேலையில இருக்கணும், இந்த மாதிரி குணத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பண்புகள் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது சைன் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. ஸோ புது கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா வர்றதுனால அவங்களால ஒரு பண வரவு அப்படிங்கிறதும் எதிர்பாராத ஒரு பண தேவை அப்படின்னு இருக்கும் பொழுது புதிய வாடிக்கையாளர்களால அந்த பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஸோ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் பார்க்கும் பொழுது
இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். சோ குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்யோன்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்க பார்ட்னர் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் வரை கொஞ்சம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுதா இருக்குங்க. கன்னிராசி மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கல்விக்கு லோன் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த லோன் சாங்ஷன் ஆகக்கூடிய மாதம். மற்றபடி மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும், உயர்கல்வி அங்க போய் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் திட்டமிட்டு படிக்கும் பொழுது எதிர்காலத்தில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் விளங்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸஸ் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஆல்ரெடி அப்படிங்கும் போது அதற்கு தகுந்த மருத்துவத்தை முறையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பெரிய ஆபத்துக்கள் எதுவும் ஏற்படாம பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுடைய தாட்ஸை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியாயமான கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் உண்டு. இப்பதான் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.